நாங்க என்ன பாட்டு முடியாது. அட இப்படி ஆச்சுன்னு பாட்டு முடியாது. அட போகடா கொய்யாங்கோ. வெல்கம் டு V2 Vlogs. கைய மோகலடா. கர்ம கர்ம. பங்கு சரியான வயிறுவலிக்குமா. வீட்டுல கூட அவ்வளவுதான் அவசரப்பட்டுல பங்கு. வீட்டுல போயிருவானா இதுல எப்படி இறங்கி வீட்டுல நல்லா தூங்கும் போது நேரம் உனக்கு வரும் தெரியுமா? அதனால அப்படியே இருந்துருவ பெட்லயே. பேச விடுறா. நல்லா தூக்கமா உனக்கு வரும் தெரியுமா? அப்ப நமக்கு இந்த உனக்கு முட்டிக்கிட்டு இருக்கவே தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல முட்டிக்கிட்டு இருக்கோம்னு தெரியும். அப்ப எந்திரிச்சு போறதுக்கும் எப்படியே பாத்ரூம் லைட்டை குடிச்சு போயிடும். இங்க அப்படியா பஸ்ல எப்படி ஒண்ணு தெரியுமா? கூடியவே ஒண்ணு ஆத்தக்கரையில இடுப்புல ஜட்டி தலையில காட்டுவாசி மாதிரி இருந்தா பாத்ரூம் போல நினைச்சு போயிட்டியா? போயிட்டா அடுத்த ஒரு கேமரா கேமரா அப்படி வருதுன்னு. ஆமா ஆமா, அவருக்கு வரவே வராது. ஐயா ஒரு பொண்ணு வாழ்க்கை மண்ணை போட்டிருக்கேன். ஐயா ஸ்டைலா வர சரி டீம் ஐயா ஸ்டைலா போற. சரி வாங்க டீ குடிப்போம். டீன் இருக்குள்ள அங்க போயிடலாம்டா. நிறைய பேரோட காலை சாப்பாடே தானே டீ தானே. அது நிறைய பேர் உழைப்பாளிகளுக்குலாம் அப்படித்தான் இருக்கும். நீங்கன்னா வந்து காலைல நினைச்சோம் தோசை இட்லாம் சாப்பிடுங்க. ஆனா எங்களை நம்ம உழைப்பாளிகளாம் ஒரு டீ ஒரு வடை அதான் எங்களுக்கு காலை உணவு. காலையில சாப்பிட்டேன் இட்லி. இந்த சிட்டிக்குள்ள நீ எங்க ஓடுனாலும் உன்னை விட மாட்டேன். நான் மயில் தான் பரப்பு தங்கை பண்ணி யாக்கிட்டே தகவல் வேலை கட்டாச்சு. மரியாதையா நில்லு. 8 இட்லியாடா. என்ன மனுஷரா நீனு? 8 இட்லியாடா சாப்பிடுவானுங்க. 8 இட்லி தின்னு யாரா இங்க? காலையில 8 இட்லி தின்னா மதியானம் என்ன பண்ணுவோம்? மாட்டு பிரியாணி திங்க. ஒரு மாடு முழுசா மாட்டு பிரியாணி எங்கடா இருக்குது? பிரியாணி இல்லையா? எதுக்கு பன்னி பிரியாணி வந்து மாட்டு பிரியாணிங்கிற பீஃப்னு அதான் இருக்குல்ல. அப்புறம் என்ன நான் தமிழ்ல சொல்லிட்டேன். நான்ப்பா குற்றம் வச்சுமே ஒருத்தர் இருக்காரு. அவரா சோசியல் மீடியா ட்ரெண்டா போயிட்டு இருக்காரு. அவர் பேர்ல துட்டு வச்சுங்க தாங்க மாட்டேன் தெரியுமில. இதெல்லாம் கொட்டாய் வந்துச்சு பேச வேலுநாச்சியா கதை சொல்லி டான்ஸ் சொன்னாங்க சொல்லுவோம். அதனால சொல்லுவோம் வேற ரக்கம்லாம் சவுண்டா வேற சொல்லிடுற தப்பே. இது சினிமா ஒரு பட்ஜெட் வெல்கம் டு V2 Vlogs. உங்களுக்கு V2 மீனிங் தெரியுமா? எனக்கே தெரியாது. ஏய் வாங்க அவங்கள்ட்ட கேட்போம். லூசாடா நீ ஒரு கண்ணாடி குடுறா. சொந்தமா காசு போட்டு வாங்கடா. அது ஏன் காசுல போட்டு வாங்கின கண்ணாடியாண்டா வென்று. ஜி என்னடா உங்களுக்கு V2 மீனிங் தெரியுமா? பேர் வச்சதே நாங்க தான்டா. அப்புறம் என்ன கேக்குற? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க. சொல்றா. V2னா நாங்க தான். V2னா நாங்க தான். V2னா நம்ம தான். நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம. ஸோ உண்மையிலே V2 என்னன்னா வலன் வினோத். ஸோ அதனால V2 Vlogs. சரி இப்போ எங்கே போகிறோம் அதை சொல்லுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்றதை சொல்லுங்க. யார் ஸ்டார்டிங்லேயே 100 தடவை பஸ்ஸில் எடுத்துகிட்ட பேர் எந்தெந்த பேருன்றது என்ன ஊருன்றது. சரி தஞ்சாவூரில் இருக்கோம் சொல்லிருங்கப்பா. காலையில் ரோல் ஆகுது. சொல்லு பேச விட 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்களா? தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோயிலா? தஞ்சை அப்புறம் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் ரெண்டும் ஒண்ணுதான். தஞ்சை பெரிய கோயிலுக்கு பிரகதீஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அது சரி. சப்ஸ்கிரைப் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மொத்தம் முக்கியமா வீடியோ பாருங்க. பார்க்குறது இந்த 10 பேர் தான். 10 பேர் தான் ஷேர் பண்ணுவேன். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒருத்தங்க கூட ஸ்டோரி போட மாட்டேன், ஸ்டேட்டஸ் போட மாட்டேன். பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. முதல் விளாக் பாசிட்டிவா எடுத்துட்டு போவோம். வாங்க போலாம். 3ஆவது விளாக் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஏய் என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுறா. 3ஆவது விளாக் என்ன 3ஆவது? காலையில போய் டிஃபனை போட்டுட்டு ஏதோ இந்த பகல்ல கடை நல்லா கடை சொன்னாங்க. அது கடை பேர் ஜீவன் பவன் ஏதோ கடை சொன்னாங்க. சரவண பவன் இல்லடே, சைவ பவன். ஏதோ ஒரு பவன். 6 பவன் தான் கரெக்டா தெரியும், பேர் தெரியல. அந்த கடையில போய் சாப்பிட்டுட்டு நேரா கோயிலுக்கு வண்டி ஓட போறோம். போறது போய் இவ்வளவு போங்கடா. ஏண்டா கடை பேரு சாய் பவன், என்னென்னமோ பவன் பவன்றீங்க.
சரி விடு, காலையில் லேக் ஆகுது, டீ சாப்பிடணும், லேக் ஆகுது, எனக்கு ஒரு டீ சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். சாப்பாடு கடையில் வந்து டீ கேட்குற கிடைக்கும். இருக்குமா? கிடைக்கும், வா தேடுவோம். சரி, சைவ உணவுமே காசு கூட இருக்குமே, அசைவ உணவு கம்மி. ஆளுக்கு ஒரு தோசை இல்லை 3 இட்லி தான், அதுக்கு மேலே கிடையாது. என்னடா அப்படி சொல்லுவேன்? பயிர் நந்தால மனசுல பயிர் நினைஞ்சு ஆய் வருதுன்னு வாங்க. ஓகேயா? சரி வா வா. கறி போன கையில் ஆரஞ்சு கொடியின் முதல் கலர் தோசையே வந்துருச்சுல. வெள்ளை பச்சை வண்ணம், தேசிய கொடியின் வண்ணம். நன்றி. அவன் தோசையில் கை வச்ச வைவானோ. நான் கூட சாப்பாடு நல்லா இருந்துச்சு, செம்மையா. நைட் நான் சாப்பிட இவர் பெரிய என்னமோ செஃப் தாமும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க. ஆக்சுவலா டாப் நாச் மிரட்டிட்டான். இங்கிலீஷ் வரல, தமிழ்லேயே சொல்லுவோம். தோசை அந்த ஒரு பதம் இருக்கு தோசையில, அந்த பதம் இருக்கு, மிரட்டிட்டான். இது உண்மையிலே ஆக்சுவலா காலையில டிஃபன் சாப்பிட்றதா உண்மையிலே சரியான. டிஃபன் எப்படி திங்க முடியும்? இரும்புல செஞ்சிருக்கு. ரைட்டு, சந்தோஷம் நம்பல. எனக்கு மன உளைச்சல் ஆகுது. ஆமா, ஹோட்டலுக்கு போனா டெலிவரி பண்ண ஹோட்டலுக்கு போனா பிள்ளைன்றியான், இங்க வந்து பக்கத்து ரூம்ல பிள்ளைய பாக்குறேன். நேத்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கிராஸ் ஆகி போற 4 பிள்ளைய பாக்கு வீடியோ எடுறானா. இந்த வீடியோ கண்டிப்பா வரும்டா. ஆனா ஆள்லாம் வந்து நம்மளோட சின்ன பையங்களா இருக்காங்க. ஆனா ஆண்டியை கூட விட மாட்டாங்கடா. இப்படி பார்த்தா வர பொண்டாட்டில என்ன பார்த்துட்டு போனோம் இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. சும்மா இருக்கா? நேற்று பஸ் ஸ்டாப்ல யார் ஆன்ட்டி அதுக்கு அவங்க தான் பார்த்தாங்க. பொண்ணு நினைச்சு பார்த்தேன். அப்புறம் வாழை மட்டும் யாரும் பார்க்க கூடாதுன்ற நான் சொல்லவே இல்லை. அவட வர ஊரே பார்த்துன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. பூ போட்டு தவளே போதையில் ஆடுதே. இது பேர் சூரியனா? நீங்க சொல்லித்தாங்க, எனக்கு தெரியுது. சைட் அடிக்கிறது ஏன் போனேன் சைட் அடிக்காம அதெல்லாம் கிடையாது. உன்னை கல்யாணம் பண்ற மாதிரி அதில் எப்படி இருந்தா இது போகுது. உன்னை கல்யாணம் அப்புறம் உண்மையா இருக்கா, அவ்வளோதான் விஷயம். சாப்பாடு நல்லா இருக்கு. அவர் வாடிக்கு இருந்தாரு, நல்லா இருக்குன்னு எனக்கு குழம்பு எடுத்துட்டு போயிட்டாங்க. வாய் மட்டும் இல்லைன்னா அந்த இதான் 1000 ரூபா சொல்றேன், நீ நடிகையும் கிடையாது. கமலு பாதி ரஜினி பாதி கலந்து செய்த கலவை நான். உள்ளே கமலு வெளியே ரஜினி, விளக்க முடியா நடிகன் நான். காலையில் டிஃபன் நல்லா இருக்கு. தஞ்சாவூர் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு. என்ன பவன்றாரு? சாய் பவன். சாப்பாடு சூப்பராக இருக்கு, வந்து சாப்பிட்டு போங்க. ரேட் எவ்வளோ? சாய் பவன் லெஃப்ட் சைடில் தான் எங்கள் ரூம் இருக்கு. அது மட்டும் போவாங்க. ரூம் ஓகே பரவாயில்ல. அந்த ரூமோட அந்த ஹோட்டலோட ஓனர் ஒரு பக்கம் கூட வச்சிருக்கேன். ஒரு அதுக்கு அந்த மாதிரி காஃபி கேட்டேன். எங்க சாப்பிட போனாலும் நக்கியா இருந்தீங்களா? எப்ப சாப்பிட போனா நம்ம இலையை இப்படி எடுத்து இப்படி நக்கிறது, இப்படி நக்கிறது. அங்க பாத்தியா, சோத்துலயே கைய கழுவிட்டு நாக்கிலேயே கைய தொடச்சுக்கிறா. எப்பயுமே சாப்பிட்ட உடனே ஒரு காஃபி குடிக்கும் போது உள்ள இறங்கும். அதுதான் ஒரு காஃபியை ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு மாசத்துல சம்பளத்தை எப்படியா டீக்கு மட்டுமே ஒரு 2000 ரூபா செலவு பண்ணிடுவாங்க. நான் தான் கண்டிப்பா செலவு பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 2 டீ.
405 ரூபா மதுரையிலேருந்து தஞ்சாவூர் அந்த பஸ் டிக்கெட்டுக்கு அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்